வணக்க நேர்களே, மற்றொரு இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2019ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தி, இவ்வருட இறுதிக்குள் வடக்கில் 15,000 வீடுகள், பிரதமர் ரணில் கூட்டமைப்பிடம் உறுதி, பலாலி விமான நிலையம் காங்கேசன்துறை துறைமுகத்தை புனரமைப்பதாகவும் தெரிவிப்பு என்பதாக இருக்கின்றது. இவ்வருட இறுதிக்குள் வடக்கில் 15,000 வீடுகளை அமைப்பதற்கு ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் பலாலி விமான நிலையத்தையும் காங்கேசன்துறை துறைமுகத்தையும் புனரமைக்கும் வேலை திட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் நேற்று வாக்குறுதி அளித்துள்ளார். பாதுகாப்பு படையினரால் வடக்கில் நடத்தப்படும் காணி ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தும் அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிப்பதாகவும் அதனை அமைச்சரவைக்கு முன்வைக்க முன்னர் கூட்டமைப்பிடம் காண்பித்து அங்கீகாரத்தை பெறுவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையில் எம்.ஏ. சுமந்திரன், எஸ். ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், எஸ். கோடீஸ்வரன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகள் மீது பார்வையை செலுத்தினால், சுதந்திர கட்சி தவறை திருத்த வேண்டும், இறுதி வாக்கெடுப்பில் செயற்படும் விதத்திலேயே கூட்டணிக்கான பேச்சு முன்னெடுக்கப்படும் என்கின்றார் ஜிஎல் என்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயற்படும் விதத்தினை அடிப்படையாக கொண்டே பரந்துபட்ட கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்படும். அவநம்பிக்கைகளுடன் கொள்கை திட்டங்களை வகுப்பதால் எந்தவித பயனும் ஏற்படாது. 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் சுதந்திர கட்சி செய்த தவறினை திருத்திக் கொள்ள வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல பரிந்துரைகளை ஏற்க முடியாவிடின் மாற்று வழியை இலங்கை முன்வைக்க வேண்டும், ஐநா மனித உரிமைகள் பேரவை கூறுகின்றது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. இலங்கையானது ஜெனீவா பிரேரணையை அமுல்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தொடர்ந்தும் அழுத்தம் பிரயோகிக்கும். பரிந்துரைகளை ஏற்க முடியாவிடின் மாற்று திட்டத்தை இலங்கை முன்மொழிய வேண்டும் என மனித உரிமை பேரவையின் சட்டத்தின் ஆட்சிப்படுத்தல் மற்றும் அநீதிகளுக்கு எதிரான அலுவலகத்தின் தலைமை அதிகாரி மொனா ரிஸ்மாவி தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல வறட்சியினால் யாழில் 25,191 பேர் பாதிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சியின் தாக்கத்தால் யாழ் குடாநாட்டில் மட்டும் 7,311 குடும்பங்களை சேர்ந்த 25,191 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. வறட்சியால் யாழ் மாவட்டத்தில் கரையோர பிரதேசங்களில் வசிப்பவர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என்றும் ஏனைய பகுதியில் உள்ளவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிப்பது அரசியலமைப்புக்கு முரணானது, அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கூறுகின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வந்து இலங்கை விவகாரத்தை கையாள்வது அரசியலமைப்புக்கு முரணானது. உள்நாட்டு பொறிமுறை மூலம் யுத்த காலத்தில் நடந்த தவறுகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதில் அனைவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாதுள்ளது, நீதியமைச்சர் தலதா அத்துக்கோரல சபையில் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் வழக்குகள் தொடரப்பட்டும் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டும் வருகின்ற காரணத்தினால் அவர்களின் விடுதலை குறித்து என்னால் எந்த தலையீடுகளும் செய்ய முடியாது என அமைச்சர் தலதா அத்துக்கோரல நேற்று சபையில் தெரிவித்தார். அதேபோல் நமது ஆட்சியில் நீதிமன்ற சுயாதீனத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம் எனவும் அவர் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, மீண்டும் ஒரு முறை எதிர்க்கட்சி எமது முதுகில் குத்தியுள்ளது, சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. வாக்கெடுப்பு கோரமாட்டோம் என்று கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தை முறியடித்து எதிர்க்கட்சி மீண்டும் ஒரு முறை எமது முதுகில் கத்தியால் குத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் கௌரவமானவர்கள் என்றால் அவர்கள் வாக்குறுதியை மீறியிருக்க மாட்டார்கள் என்று சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல கருணா கேபி மீது பயங்கரவாத சட்டம் பாயாதது ஏன், சபையில் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பி கேள்வி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. விடுதலை புலிகளுக்கு மறைமுகமாக உதவிய
குற்றச்சாட்டில் அரசியல் கைதிகளுக்கு எதிராக பாய்ந்த பயங்கரவாத தடை சட்டம் ஏன் விடுதலை புலிகளை வழிநடத்திய நேரடி தொடர்பில் இருந்த கருணா அம்மான் கே பத்மநாதன் ஆகியோர் மீது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கருணாவை கேபியை அரசியல் நோக்கத்தில் விட்டு வைக்க முடியும் என்றால் தமிழ் அரசியல் கைதிகளையும் அரசியல் ரீதியில் விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் சபையில் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. இனவாதம் பிரிவினைவாதம் பேசும் வடக்கு அரசியல்வாதிகளை என்ன செய்ய போகின்றீர்கள்? மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன கேள்வி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பேஸ்புக்கில் பதிவிடுவோர்வை இனவாதத்தை தூண்டுகின்றனர் என கைது செய்து சிறையில் அடைக்கும் இந்த அரசாங்கம் இனவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் தூண்டும் வடக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, என்ன நடவடிக்கையை எடுக்கப் போகின்றது என ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான மேயர் ஜெனரல் கமால் குணரட்ன கேள்வி எழுப்பியுள்ளார். பியகம பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக ராஜபக்ஷ குடும்பத்தை ஆதரிக்க மாட்டோம் தயாசிரி கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை நாங்கள் மதிக்கின்றோம் என்பதற்காக மீண்டும் அவருடைய குடும்பத்துக்கு ஜனாதிபதி பதவியை வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. பட்ஜெட்டை எதிர்த்தால் மட்டுமே பேச்சு, சூக்காவை எச்சரிக்கின்றது பொதுஜன பெரமுன என்பதாக ஒரு செய்தி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இந்த வார வரவு செலவு திட்டம் தொடர்பான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறும் வேளையில் சுதந்திர கட்சி எடுக்கும் நிலைப்பாட்டிலேயே தங்கியிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எச்சரித்திருக்கின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தேர்தலுக்கு முன்னர் கோட்டா சிறை செல்வார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. பொன்சேகா கூறுகின்றார் என்பதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் லஞ்ச ஊழல் வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச சிறைக்கு செல்வார் என தெரிவித்துள்ள ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அதனையும் தாண்டி கோட்டாபாய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினாலும் அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு சவால் இல்லை எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல மைத்திரி ஆதரித்தால் பட்ஜெட் தோற்கும் ஜேவிபி கூறுகின்றது என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக இம்மாதம் 5ஆம் தேதி இறுதி வாக்கெடுப்பிலும் ஜேவிபி எதிர்த்து வாக்களிக்கும் என ஜேவிபியின் தேசிய அமைப்பாளர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல கொழும்பின் அறிவுறுத்தலுக்கு அமையவே செயற்பட்டார் ஜெனீவாவில் உள்ள தூதுவர் என்பதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. இலங்கை தொடர்பான தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கும் படிவத்தில் கைச்சாத்திட்ட போது கொழும்பிலிருந்து அவருக்கு விடுவிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை மட்டுமே ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான தூதுவர் கடைபிடித்தார், அதற்கேற்பவே அவர் செயற்பட்டார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல கல்முனை பிரச்சினைக்கு பிரதமர் தலைமையில் பேச்சு பிரதி அமைச்சர் ஹாரிஸ் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கல்முனை புதிய பிரதேச செயலக விவகாரம் தொடர்பான பிரச்சினைக்கு பிரதமர் தலைமையில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையை நடத்தி தீர்வு காண முடியும் என பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் நாங்கள் உதயம் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. கோடிகளால் கூட்டமைப்பை வளைத்து விட்டாராம் ரணில், சீறுகின்றது மஹிந்த ஆதரவு அணி, பாதுட்டை கவிழ்ப்போம் எனவும் சூளுரை என்பதாக பிரதான செய்தி இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி என்ற பெயரில் பல கோடி ரூபாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகையாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் வளைத்து விட்டார் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க. ஆனாலும் எதிர்வரும் 5ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை நாம் தோற்கடித்தே தீருவோம் என மஹிந்த ஆதரவு அணி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது உதயம் பத்திரிகையின் பிரதான செய்தி. தொடர்ந்து நாங்கள் விளம்பரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செயலணியில் கிளிநொச்சி அபிவிருத்தி பற்றி பேசாதது ஏன்? காரசாரமாக விமர்சித்துவிட்டு கூட்டத்திலிருந்து வெளியேறினார் சிறிதரன் எம்பி என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது
வலம்புரி பத்திரிகையும் பிரதான செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. ஜெனீவா தீர்மானத்தை நிராகரிப்பின் இலங்கையின் மாற்று திட்டம் என்ன? அரசிடம் கேள்வி எழுப்புகின்றது ஐநா என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. ஜெனீவா தீர்மானத்தின் பரிந்துரைகளை இலங்கை அரசு நிராகரிக்குமாக இருந்தால் அவற்றுக்கு பதிலாக முன்வைக்கவுள்ள மாற்று பொறிமுறைகள் என்ன? இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் சட்ட சமத்துவ மற்றும் பாரபட்சத்துக்கு எதிரான பிரிவினை தலைவர் மோசா ரிஸ்மாவி ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது காலைக்கதிர் பத்திரிகையின் முதற் பக்க முக்கிய செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் சிங்கள நாளிடான லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் மன்னார் ஏஎஸ்பி அதாவது உதவி போலீஸ் ஆணையாளர் கைது என்பதாக லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது இவர் மன்னார் ஏஎஸ்பியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பாக இவர் பிளியந்தலை பகுதி பிரதேசத்துக்கான ஏஎஸ்பியாக இருந்திருக்கின்றார். இதன் போது அங்கு நபர் ஒருவர் காணாமல் போன வழக்கின் கீழ் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் முதல் பக்கத்தில் நேற்று இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட பல ஆயிரம் கிலோகிராம் பெறுமதியான போதைப் பொருட்கள் கொக்கைன் போதைப் பொருட்கள் ஜனாதிபதி முன்னிலையில் நேற்று அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு இடம்பெற்ற போது ஜனாதிபதி அங்கு முன்னிலையாகி இருந்தார். எனவே அது தொடர்பிலான அந்த புகைப்படங்கள் பல பத்திரிகைகளிலும் இன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையிலும் அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில். தொடர்ந்து நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஃபோர்ட் சிட்டி தொடர்பிலான ஒரு செய்தியை தாங்கியதாக டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது போர்ட் சிட்டி என ஆரம்பித்து இன்று சர்வதேச நிதி நகரம் என பெயர் மாற்றப்பட்டிருக்கும் அந்த போர்ட் சிட்டி கொழும்பு கோல்பேஸை அண்மித்து கடலினுள் ஏற்படுத்தப்பட்டு வரும் அந்த போர்ட் சிட்டி தொடர்பிலான ஒரு விடயத்தை அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். அதாவது மேயின் நடுப்பகுதியில் போர்ட் சிட்டி தொடர்பிலாக சில பிரத்யேக சட்டங்கள் வகுக்கப்பட இருக்கின்றது. பிரத்யேகமாக சில சட்டங்கள் போர்ட் சிட்டி மீது விதிக்கப்பட போகின்றது. அது தொடர்பில் ஒரு பிரேரணையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட போகின்றது என்பதாக போர்ட் சிட்டி தொடர்பிலாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த போர்ட் சிட்டியில் ஒரு சர்வதேச பாடசாலை, அதே போல் ஒரு மாநாட்டு மண்டபம் மற்றும் ஒரு அதிநவீன வசதிகளுடன் கூடிய வைத்தியசாலை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள், அதேபோல் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்ததாக அந்த போர்ட் சிட்டி திட்டம் உருவாகி வருவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எனவே அது தொடர்பிலான செய்தியாக போர்ட் சிட்டிக்கு மாத்திரம் ஒரு சில விசேட கட்டளைகள் பிறப்பிக்கப்பட போகின்றது, திட்டங்கள் முன்வைக்கப்பட போகின்றது என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது. அதே போல் நீங்கள் கேள்விப்பட்டபடியேதான் 2 நாட்களுக்கு முன்பதாக நேற்று முன்தினம் இலங்கைக்கு டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் திமுத் கருணாரட்ன ஒரு விபத்து சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தால். அதே நேரத்தில் நடந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கோருவதாக நேற்று இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் திமுத் கருணாரட்ன ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த விடயமும் வெளிவந்திருக்கின்றார். அதே போல் அண்மையில் இடம்பெற்ற இன்னொரு சம்பவம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மகன் ஒரு விபத்தொன்றை ஏற்படுத்தி அந்த விபத்தின் மூலமாக ஒரு போக்குவரத்து போலீஸ் பரிசோதகர் உயிரிழந்தார் என்பதாக ஒரு செய்தி காணப்பட்டிருந்தது. எனவே அந்த விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை ஓட்டிய சாரதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகையின் மகன் தான் அவ்வாறு அந்த விபத்தை ஏற்படுத்தினார் என்பதாக கூறப்பட்டது. இந்த விபத்தின் போது காவல் அதிகாரி, அதாவது போக்குவரத்து போலீஸ் அதிகாரி உயிரிழந்திருந்தார். எனவே குறித்த வாகனத்தை ஓட்டியதாக கைது செய்யப்பட்டிருந்த சாரதி ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதான செய்தியும் டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ந்து மலையக செய்தியின் பக்கங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் மலையக பக்கத்தில் திருப்தி அளிக்கும் வகையில் நுவரெலியா மாவட்ட காப்போத்தா சாதாரண தர பெறுபேறுகள், மாணவர்களுக்கும் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார் ராதா என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஹட்டன் ஹைலைன்ஸ் கல்லூரி உட்பட சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட அனைத்து நுவரெலியா மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கும் அர்ப்பணித்து சேவையாற்றிய வலய கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நுவரெலியா மாவட்டம் காப்போதா சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் திருப்தி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளன என்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் விசேட பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி அமைச்சருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மலையக பக்கத்தில் ஆறுமுகனுடன் அணி திரண்டு மலையக சமூகத்தின் கௌரவத்துக்கு வழி செய்வோம் ஊவா மாகாண அமைச்சர்
செந்தில் தொண்டமான் என்பதாக ஒரு செய்தியும், ஹட்டன் வலய ஆசிரியர் இடமாற்றம் இடைநிறுத்தம், இலங்கை கல்வி சமூக சம்மேளன பொதுச் செயலாளர் சங்கரமணிவனின் தகவல் என்பதாக ஒரு செய்தியும், வீடமைப்புக்கான காணியை செப்பனிடுவதற்கு பணம் அறவிடப்படுவது கண்டிக்கத்தக்கது, ரத்தோட்டை பிரதேச சபை உபதலைவர் ஆனந்தகுமார் என்பதாக ஒரு செய்தியும் மலையக பக்கத்தில் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்திகளின் பக்கங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் இந்தியாவில் இப்பொழுது தேர்தல் சூடுபிடித்திருக்கின்றது. எனவே தேர்தல் பிரசாரங்கள் மேடைக்கு மேடை ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் தெரிவிக்கும் கருத்துக்கள்லாம் இந்திய செய்திகளின் பக்கம் இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழகத்துக்கு இதுவரை செய்யாத மோடி இனி என்ன செய்துவிடப் போகின்றார்? இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் சீமான். 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்த மோடி தமிழகத்துக்கு என்ன செய்தார், இனி ஆட்சிக்கு வந்து என்ன செய்துவிடப் போகின்றார் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் தமிழர் கட்சி சார்பில் சேலம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து சேலத்தில் பிரசார பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் சீமான் கலந்து கொண்டு பேசும் போதே இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. வேல்முருகனின் கட்சியில் இணைந்த வீரப்பன் மனைவி காடுவெட்டி குரு சகோதரி என்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது. அதே போல எந்த கட்சியிலும் நான் இல்லை நடிகர் விவேக் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. 3 போலி சாமியார்களை யாரும் நம்பாதீர்கள் ஸ்ரீபிரியா என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளுக்கு நிகராக இப்பொழுது நடிகர்களுடைய பேச்சுக்கள் அல்லது நடிகர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள்லாம் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் நாங்கள் பார்த்திருக்கும் செய்திகளில் கூட அனைவரும் அந்த நடிகர்களாகவே இருந்து அரசியல் பேசிக் கொண்டிருப்பவர்கள்தான் அவ்வாறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். மோடி இரும்பு மனிதர் அல்ல கல் மனிதர், மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு என்பதாகவும் ஒரு முக்கிய செய்தி காணப்படுகின்றது இந்திய செய்திகளின் பக்கம். தொடர்ந்து நாங்கள் உலக செய்தியின் பக்கம் எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் ஜப்பானின் புதிய பேரரசு சகாப்தம் பெயர் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஜப்பானது எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள தனது புதிய பேரரசு சகாப்தத்துக்கு ஆணை மற்றும் நல்லிணக்கத்தை குறிப்பிடும் வகையில் ரெய்வா என பெயர் சூட்டுவதாக நேற்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. அந்நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள ஹெய்சேயி சகாப்தம் ஒரு மாத காலத்தில் இடம்பெறவுள்ள பேரரசர் அகிஹிதோவின் வரலாற்றுடன் முக்கியத்துவமிக்க பதவி துறப்புடன் முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. பெரும் எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கும் புதிய பேரரசு சகாப்தத்துக்கான பெயர் குறித்து அந்நாட்டு தலைமை அமைச்சரவை செயலாளர் அந்த பெயரின் எழுத்துக்கள் அறிவிக்கப்பட்ட பதாதையை ஏந்தி அந்த பேரரசின் சகாப்தம் என்ன என்பதை அறிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நேபாளத்தில் இடி மழையுடன் புயல் 30 பேர் உயிரிழப்பு 400 பேர் காயம் என்பதாக ஒரு செய்தியும், உக்ரைனிய நாடாளுமன்ற தேர்தலில் நகைச்சுவை நடிகர் முன்னிலை என்பதாக ஒரு செய்தியும், 16 வருட ஆட்சி காலத்தில் முதல் தடவையாக துருக்கிய தேர்தலில் தலைநகர் அங்காராவில் தோல்வியை தழுவிய ஜனாதிபதியின் கட்சி என்பதாக ஒரு செய்தியும் உலக செய்திகளின் பக்கம் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதாக வீரகேசரி தனது ஆசிரியர் தலையங்கத்தை தேடியிருக்கின்றது. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். யுத்தம் முடிவடைந்து 10 வருடங்கள் ஆகின்ற போதிலும் இன்னமும் பாதிப்புக்குள்ளான தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வு முழுமையாக காணப்படவில்லை. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் யுத்த பாதிப்புக்குள்ளான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக தொடர்ந்தும் அல்லல் படும் நிலைமை காணப்படுகின்றது. யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு இன்னமும் நீதி வழங்கப்படவில்லை. காணாமல் போனோரது பிரச்சனைக்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் விவகாரம் இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது. இடம்பெயர்ந்த மக்கள் இன்னமும் முழுமையாக மீளக்குடியமர்த்தப்படவில்லை. பொதுமக்களின் காணிகள் இன்னமும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. யுத்தத்தின் போது விதவைகளாக்கப்பட்ட 90,000 பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்களுக்கு இன்னமும் உரிய வகையில் வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுப்பனவுகள் போதிய அளவு வழங்கப்படுவதாக தெரியவில்லை. இவ்வாறு தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு இன்னமும் தீர்வு காணப்படவில்லை. அதே போன்றே 3 தசாப்த கால யுத்தத்துக்கு பிரதான காரணமாக அமைந்த இனப்பிரச்சினைக்கு இன்னமும் அரசியல் தீர்வு காணப்படவில்லை. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போதிலும் அன்றைய அரசாங்கம் இந்த விடயத்தில் உரிய கவனத்தை செலுத்தவில்லை. ஆனால் 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கமானது தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் அந்த நடவடிக்கைகள் முற்றுப்பெறாத நிலையில் இடைநடுவில் இழுத்தடிக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பிரச்சனைகளுக்கும் இனப்பிரச்சனைக்கும் தீர்வினை காண்பதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இந்த விடயத்தில் உரிய வகையில் செயற்படுகின்றதா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது என்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. கூட்டமைப்பு மீது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்ற ஆசிரியர், அது சரியாக செயற்படுகின்றதா? தமிழர்
பிரச்சனை விடயத்தில் இனப்பிரச்சனை விடயத்தில் கூட்டமைப்பு சரியாக செயற்படுகின்றதா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆனால் தமிழர்களது பிரச்சனையை அல்லது புரியோடி போயுள்ள இனப்பிரச்சனையை தீர்க்கும் முகமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆளும் அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற விதத்தில் ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சட்டமூலங்களுக்கெல்லாம் ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றது. சபையில் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு கூட ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு செயற்பாடுகளுக்கும் ஆதரவு தெரிவித்து வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறாவது ஒரு இணக்கப்பாட்டுடன் மத்தியில் இணக்கப்பாட்டுடன் ஒரு தீர்வை பெற்றுவிட வேண்டும் என்பதாகத்தான் அவர்களுடைய நகர்வுகள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர், பேச்சாளர் உள்ளிட்டவர்களின் நகர்வுகள், அவர்களுடைய பேச்சுக்களிலிருந்து நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. தங்களுடைய காலங்களில் ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுவிட வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் ஒரு முழு மனதுடன் இருந்து அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு யுத்தம் தேவையில்லை என்பதான அவருடைய அந்த கரிசனை கொண்ட ஒரு பார்வையாக அது இருக்கின்றது. எனவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதாக வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது தீட்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் இரசாயன பொருட்களின் பாவனை விழிப்புணர்வு அவசியம் என்பதாக அதன் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். விவசாயம் உட்பட பல்வேறு தேவைகளுக்கு இரசாயன பொருட்களை அதிகளவுக்கு பயன்படுத்தும் மனித ஆரோக்கியத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்துகின்றது என்று தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற போதும் அரசாங்கங்கள் அதிகளவுக்கு அக்கறை செலுத்தாத தன்மையையே அவதானிக்க முடிகின்றது. அடுத்த 12 ஆண்டுகளில் செயற்கை இரசாயன பொருட்கள் விற்பனை 2 மடங்காக அதிகரிக்கும் எனவும் சுகாதாரத்துக்கும் சூழலுக்கும் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச ரீதியான ஆய்வொன்று வெளிப்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் கிருமிநாசினிகள், வாசனை திரவியங்கள் தொழில்துறைகளை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் தவறிவிட்டுள்ளமையை தொடர்பாக அந்த அறிக்கை முன்னிலைப்படுத்துகின்றது. 2020 இரசாயனங்களால் ஏற்படும் தாக்கங்கள், சூழல் மாசடைதலை நிறுத்துதல் போன்றவற்றை குறைத்துக் கொள்வதற்கான சர்வதேச மட்டத்திலான உறுதிப்பாடுகளை உலகம் நிறைவேற்ற மாட்டாதென நைரோபியில் அண்மையில் வெளியிடப்பட்ட உலக ரசாயனங்கள் பற்றிய தோற்றப்பாடு என்ற அறிக்கை கூறுகின்றது. உண்மையில் இந்த தொழில்துறையை ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாகவோ அல்லது ரசாயன பொருட்களின் மனிதர்கள் அதிகளவுக்கு தங்கியிருப்பதாகவோ இருக்காது என்பதை ஐநா சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி திட்ட ஆய்வு கண்டறிந்திருக்கின்றது. தற்போதைய மாசுக்களுடன் தொழில்துறை வளர்ச்சியையும் சேர்த்து பரிசீலனைக்கு எடுக்கும் போது போக்கானது குறிப்பிடத்தக்க அளவுக்கு கவலைக்குரியதாகும் என்று இந்த ஆய்வில் ஈடுபட்ட 400 விஞ்ஞானிகளுக்கு தலைமை தாங்கிய அச்சிம் ஹல்பாப் என்ற விஞ்ஞானி தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. இந்த இரசாயனங்கள் மீதான ஒரு விழிப்புணர்வை, இரசாயன பாவனைகள் மீதான விழிப்புணர்வை, பிளாஸ்டிக் மீதான விழிப்புணர்வுகள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதும் அரசாங்கங்கள் அவ்வளவாக இறுக்கி பிடிப்பதில்லை. இந்த பிளாஸ்டிக் சொப்பின் பைகள் கூட அவற்றையெல்லாம் தடுப்பதற்கு அதற்கு மாற்றீடாக எல்லாம் பைகளை எல்லாம் பாவிக்குமாறெல்லாம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. ஆனால் இன்றும் கடைகளில் சாதாரணமாக நாங்கள் பிளாஸ்டிக் மற்றும் சொப்பின் பைகளையே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் அவ்வாறு கரிசனை காட்டுகின்றது இல்லை என்பதாகத்தான் அந்த தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. நிறைவாக நாங்கள் கேலிச்சித்திரம் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் கேலிச்சித்திரமானது மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான ஒரு பார்வையாகவே வெளிவந்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த தரப்பு, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் கோட்டாபாய ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பிலான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் தருவாயில் அது தொடர்பிலாகவே வெளிவந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோட்டா என்கின்ற பந்தை ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற அந்த குழிக்குள் தட்டி விழுத்துவதற்கான அந்த நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருப்பதாக அந்த வீரகேசரி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. இத்துடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து மாதவின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.